உருளைக்கிழங்குல எப்பவும் பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம, இந்த மாரி பக்கோடா செஞ்சு பாருங்க. அதுவும் கூட புதினா சேர்த்து செஞ்சு பாருங்க. அவ்ளோ சுவையா இருக்கும். இது செய்யும்போதே வீடே மணக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவின உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, 1/2 கப் புதினா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணது இது நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, வேணான்னா அரைச்சும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியவும் நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கும் குறைவாக தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்று சேர. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்கிற அளவு இருக்கணும். கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்துக்கோங்க. கையில் தண்ணி தொட்டு இப்போ மாவை எடுத்தால் கையில் பிடிக்கிற அளவு இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக விடுங்க. ரவுண்டாக தான் விடணும் இல்லை, ரேண்டம் ஷேப்பில் விட்டால் போதும் பக்கோடா மாதிரி. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து சலசலப்புலாம் அடங்கி கலர் லைட்டாக மாறினதும் எடுத்துருங்க. இது மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே லைட்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த புதினாவும் உருளைக்கிழங்கும் பெஸ்ட் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு செய்யும் போதே எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவு டேஸ்ட் இருக்கும். தேவைப்பட்டால் மேலே லைட்டாக சாட் மசாலா தூவி சாப்பிடலாம், இன்னும் சுவையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.